கண் இருந்தும் பார்க்காதால், செவி இருந்தும் கேட்காதால் அந்த பொறிகள் பயனற்றவாகின. அதேபோல் மனிதனும் ஒரு உடல் மட்டுமல்ல, அவனுடைய தலைக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எண் குணங்களை உடைய இறைவன் தூய ஒழுக்கத்தின் உருவமாக விளங்குகிறான். அந்த இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை வழி தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது இருந்தாலும் பயன் தராத தலை. ஆனால் அந்த தலை வணங்கத் தொடங்கினால் அதே தலை அர்த்தம் பெறுகிறது. கேட்காத செவி, பார்க்காத கண் போல எண் குணத்தான் இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை பயனற்றதாயிருக்கும். கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை.